ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பிள்ளைகள் படிக்க போகிறது IEEE 754 என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் மெத்தட் ஒன்று பிள்ளைகள். நீங்கள் அழகு 3ல் சில என்கோடிங் ஸ்கீம் சம்மந்தமாக படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். தரவு குறியிடப்படுகின்ற முறைகள் சம்மந்தமாக படிச்சிருப்பீங்க. அங்கே நீங்கள் பிசிடி, எஸ்கி, ஏபிசிடி ஐசி, யூனிகோட் போன்ற சில முறைகள் பிள்ளைகள் படிச்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் பிள்ளைகள் அதையே 3ஆம் அளவில் வரக்கூடிய IEEE 754 நீளும் தசமதான எண்களை வகை குறிக்கக்கூடிய ஒரு மெத்தட் பிள்ளைகள். இதை பத்தி நாங்க படிக்க போறோம், ரைட்? ஸோ இதுல பொதுவா பிள்ளைகள் இந்த பாட்டை பொறுத்த மட்டும் இது எதுக்கு எங்களுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஒரு மிக நீண்ட தசமதான இலக்கம் வரும்போது பிள்ளைகள் அதை நாங்க எப்படி பிரதியிடலாம் என்று சொல்றது பிள்ளைகள் இந்த IEEE 754 என்று சொல்லக்கூடிய இலக்கம், ரைட்? ஸோ இந்த குறியிடல் முறையில பிள்ளைகள் 2 மெத்தட் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள் IEEE 754ல. ஒன்று ஒற்றை துல்லியம் என்று சொல்லக்கூடிய சிங்கிள் ப்ரெசிஷன், ரெண்டாவது இரட்டை துல்லியம் எனப்படுகின்ற டபுள் ப்ரெசிஷன். இந்த 2 மெத்தடு கூட பிள்ளைகள் நாங்க ஒரு நீளம் தசமதான இலக்கம் கொண்ட பிள்ளைகள் பிரதியிட முடியும். ஓகே, நான் ரெண்டையும் கைட் பண்ணி விடுறேன் பிள்ளைகள். பட் நாங்க கொஸ்டின்ஸ் வந்து சிங்கிள் ப்ரெசிஷன் மட்டும்தான் பிள்ளைகள் பார்க்க போறோம். பட் நான் கைட் பண்ணி தரேன், நீங்க செல்ஃபாக பிள்ளைகள் டபுள் ப்ரெசிஷன் செஞ்சு பார்க்கலாம், ரைட்? ஓகே, பொதுவா பிள்ளைகள் எங்களுக்கு இந்த IEEE 754 முறையில பிள்ளைகள் 3 துண்டங்கள் எங்களுக்கு காணப்படும் பிள்ளைகள். மொத்த பிட்ஸ்ல எங்களுக்கு 3 துண்டங்கள் காணப்படும். கிளியர்? அதுல முதல் துண்டத்தை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள், குறிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற துண்டம் ஒன்று பிள்ளைகள். சைனுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துண்டம். இதை நாங்க எஸ் என்று எடுத்துக்கொள்வோமே, ரைட்? அதே போல பிள்ளைகள் 2வது துண்டத்தை நாங்க சொல்லுவோம்னா அடுக்குக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பார்ட் பிள்ளைகள், எக்ஸ்போனன்ட் என்று சொல்லுவோம். அப்படின்னா எங்களுக்கு ஷார்ட் அப்ளிகேட் நான் இ என்று சொல்லி போடுறேன். அதே போல் பிள்ளைகள் எங்களுக்கு 3வது இன்னொரு பார்ட் இருக்குடா, இதை நாங்க சொல்லுவோம் மென்டிசா என்று சொல்லக்கூடிய பார்ட் பிள்ளைகள். யாரு? மென்டிசா. இதை நாங்க ஃப்ராக்ஷன் என்று கூட சொல்லலாம் பிள்ளைகள், பின்னத்துக்கான பகுதியா ஃப்ராக்ஷன். ஓகே, மென்டிசான்னு சொல்லலாம் அல்லது ஃப்ராக்ஷன் என்று சொல்லலாம் பிள்ளைகள். இதை நாங்க ஷார்ட்டா எம் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள். ஓகே, அப்ப எந்த ஒரு மெத்தடா இருந்தாலும் அது சிங்கிள் ப்ரெசிஷனா இருக்கலாம் பிள்ளைகள் அல்லது டபுள் ப்ரெசிஷனா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த 3 பகுதி காணப்படும். ஒன்று சைன், ரெண்டாவது எக்ஸ்போனன்ட், மூணாவது யார் பிள்ளைகள்? மென்டிசா. இதுல நாங்க சிங்கிள் ப்ரெசிஷன் எடுத்து பார்ப்போம்னா பிள்ளைகள் என்ன வேறுபாடுன்னு சொல்லி, சிங்கிள் ப்ரெசிஷன் நாங்க எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, அந்த சிங்கிள் ப்ரெசிஷன்ல பிள்ளைகள் ஒட்டு மொத்தமா எங்களுக்கு டோட்டல் லென்த்துக்காக பிள்ளைகள் 32 பிட்ஸ்கள் பயன்படுத்தப்படும். எத்தனை பிட்ஸ்? 32 பிட்ஸ்கள் பிள்ளைகள் பயன்படுத்தப்படும். அதுல சைனுக்காக பிள்ளைகள் 1 பிட்ஸும், எக்ஸ்போனண்ட்டுக்காக பிள்ளைகள் 8 பிட்ஸும், எக்ஸ்போனண்ட்டுக்காக 8 பிட்ஸும், மென்டிசாவுக்காக பிள்ளைகள் 23 பிட்ஸை நாங்க பயன்படுத்துவோம். ஓகே, சைனுக்காக 1 பிட் பிள்ளைகள், எக்ஸ்போனண்ட்டுக்காக 8 பிட்ஸ், மொத்தம் 9 பிட்ஸ். 32ல 9 போனா மிச்ச பேலன்ஸ் எவ்வளவு பிள்ளைகள்? 23 பிட்ஸ் ஃபார் மென்டிசா அல்லது ஃப்ராக்ஷனுக்காக நாங்க பயன்படுத்துவோம். இதே இது பிள்ளைகள் எங்களுக்கு டபுள் ப்ரெசிஷனாக காணப்படும் பிள்ளைகள். இந்த டபுள் ப்ரெசிஷன்ல மொத்தமா எங்களுக்கு 64 பிட்ஸ் பிள்ளைகள் காணப்படும். எத்தனை பிட்ஸ்? 64 பிட்ஸ்கள் காணப்படும் பிள்ளைகள். அந்த 64 பிட்ஸ்ல 1 பிட் பிள்ளைகள் சைனுக்காகவும், 11 பிட்ஸ்கள் பிள்ளைகள் எக்ஸ்போனண்ட்டுக்காகவும், மிச்சம் 52 பிட்ஸ்கள் பிள்ளைகள் மென்டிசாவுக்காகவும் பயன்படுத்தப்படும். மொத்தம் எங்களுக்கு 12ம் 52 மொத்தம் எத்தனை சொன்ன பிள்ளைகள்? 64 பிட்ஸ். ஓகே, மற்றபடி பிள்ளைகள் நாங்க செய்யற மெத்தட் ஒன்று தாண்டா, பிட்ஸ்கள் மற்றும் மாற்றும் பிள்ளைகள். அப்ப இது மிக துல்லியமா இருக்கும் இல்லையா? ஏன்னா கடும் அக்யூரசி கூட பிள்ளைகள் டபுள் ப்ரெசிஷன் பிட்ஸ்களோட எண்ணிக்கை எங்களுக்கு கூடனே. இந்த தசம பிள்ளைகள் எங்களுக்கு தசமத்துக்கு பின்னுக்கு வார பெருமானம் அதிகரிக்க 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 துல்லியம் கூடுமா இல்லையா? எஸ். ஸோ டபுள் ப்ரெசிஷன் பிள்ளைகள் 64 பிட்ஸ், சிங்கிள் ப்ரெசிஷன் 32 பிட்ஸ். இதுல பெண் நல்லா கவனிச்சுக்கோங்கடா, சைன் பிட் என்பது நாங்க ஆல்ரெடி பிள்ளைகள் கம்ப்ளிமெண்ட்ல எல்லாம் படிச்சிருப்போம், எஸ்எம்ஆர் மெத்தட் எல்லாம் படிச்சிருப்போம். நேரிலக்கங்களுக்காக நாங்க குறிக்காக பிள்ளைகள் பூஜ்ஜியத்தையும், மறை இலக்கத்துக்காக சைனுக்கு நாங்க 1ஐயும் பயன்படுத்துவோம் என்று படிச்சிருக்கோம். அதே டெக்னிக் தமிழில் எங்கேயும் பிளஸ் நம்பர் என்று சொன்னா 0, மைனஸ் நம்பருக்கு யார் பிள்ளைகள்? சைன் பிட் 1. எக்ஸ்போனன்ட் என்பது பிள்ளைகள் எங்களோட ரியல் நம்பரோட நாங்க பயஸ் பெருமானத்தை கூட்டுவோம் என்று சொன்ன பிள்ளைகள் எக்ஸ்போனன்ட் நாங்க காணலாம். ஓகே, பயஸ் என்பது பிள்ளைகள் பொதுவா சிங்கிள் ப்ரெசிஷனுக்கு பயஸ் வந்த பிள்ளைகள் 127. அதோட உங்களோட இலக்கத்தை நீங்க கூட்டுவீங்கன்னா சரி பிள்ளைகள் அடுக்கு பெருமானத்தை. அப்ப 127 எப்படி பயசுக்கு வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு கணிக்கிறதுக்கு. 2n - 1 - 1ங்கிற சமன்பாடு. ஓகே, இங்க n என்பது பிள்ளைகள் நம்பர் ஆஃப் பிட்ஸ். எக்ஸ்போனண்ட்டுக்கு நாங்க எத்தனை பிட்டை பயன்படுத்துறோம்?
8 பீட்ஸ். எனவே சிங்கிள் ப்ரிசிஷன்ல பிள்ளைகள் 2 சயம் உண்டு சயம் உண்டு. எனவே 2 சயம் உண்டு பிள்ளைகள். 2 128ல இருந்து ஒன்று போன பிள்ளைகள் 127. இந்த சமன்பாடு மூலமா தான் நாங்க யாரை கண்டுபிடிச்ச பிள்ளைகள்? பயச. பட் என்ன சிங்கிள் ப்ரிசிஷனா இருந்தாலும் பிள்ளைகள் எப்பொழுதும் எங்களுக்கு எக்ஸ்போனன்ட் 8 பிட் தானே. அப்படி நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. 127 என்பது பயஸ் பெருமானம். பயஸ் பெருமானத்தோட எங்கட எண்ணம் அடுக்கு கூட்டணும்னா சரி பிள்ளைகள். ஓகே, மற்றபடிடா இதுல எந்த விதமான கஷ்டமும் எங்களுக்கு இல்லை பிள்ளைகள். வெரி சிம்பிளா செய்யலாம். நாங்க ஒரு 3-4 வினா செஞ்சு பார்ப்போம் இந்த வீடியோ மூலமா. ரைட், நான் உங்களுக்கு கைட் பண்ணி தாரம் பிள்ளைகள். செல்ஃபா நீங்க செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் செய்வேன். செகண்ட் கொஸ்டின் பிள்ளைகள் நான் செய்ய போக்குள்ள நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு பிள்ளைகள் நீங்க செஞ்சு போட்டு தென் நான் செய்யறத பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை கரெக்ட் பண்ணணும். ஓகே, எதுவும் டவுட் இருக்குமெண்டா பிள்ளைகள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ரைட், நாங்க ஒரு எக்ஸாம்பிள் படி பார்ப்போம் பிள்ளைகள். நல்லா கவனிச்சுக்கோங்களா. ஒரு எக்ஸாம்பிள் படி பார்ப்போம். டபுள் ப்ரிசிஷன் நாங்க பார்க்க போறது இல்லை பிள்ளைகள். 2 வினாக்கள் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பிள்ளைகள் 64 பிட்ஸ் எழுத எங்களுக்கு இடம் கூட தேவைப்படும் இல்லையா. அதே டைம் பிள்ளைகள் டைமும் எங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை பிள்ளைகள். ஃபைனல் எக்ஸாம்ல வாரத்துக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப அதனால ஒரு காப்பாத்துக்கோங்க. ரைட், நாங்க பார்க்கலாம் பாருங்க. எங்களுக்கு வினா ஒன்று வருது பிள்ளைகள். -12 தசம் -12 தசம் 625 என்று சொல்லி ஒரு தசம பெருமானம் தராங்க. ஓகே, சரியா? -12 தசம் 625 பிள்ளைகள் ஒரு தசம பெருமானம் எங்களுக்கு தராங்க. இதை ஒற்றை துல்லியத்தில் தரகன்னு சொல்லி கேட்ட பிள்ளைகள் இதை நாங்க எப்படி மாத்தலாம் என்று பார்ப்போம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம் பிள்ளைகள். தென் நாங்க அங்காளி ஸ்பீடா செய்வோம். இப்போதைக்கு நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம். முதலாவது ஸ்டெப் என்னென்ன பிள்ளைகள்? எங்கட தரப்படுகின்ற இலக்கத்தை நாங்க பைனரிக்கு மாத்தணும். பைனரிக்கு மாத்தக்கூடிய பிள்ளைகள் மைனஸ் நாங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல பிள்ளைகள். அதை காட்டுதான் எங்களுக்கு யார் இருக்கு? சைன் பிட் இருக்கு பிள்ளைகள். நேர் இலக்கம் என்றா 0, மறை இலக்கம் என்றா 1. இந்த சைனை விட்டுட்டு பிள்ளைகள் 12.625 பைனரிக்கு மாத்துங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பைனரி மாற்றம் பிள்ளைகள். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? எப்படி ஷார்ட்கட் பார்த்தோம்னா பிள்ளைகள் 1 2 4 8 16 சொல்லி போயிட்டு இருக்கும் பிள்ளைகள். யாரை கூட்டினா 12 வரும்? 8 4 12. சோ 8 4 12, மத்த 2 இலக்கத்துக்கும் பிள்ளைகள் 0. இவ்வளவு தசம். ஓகே, இப்ப தசம் 625 வந்தா எப்படி மாத்துற? நீங்க படிச்சிருப்பீங்க. எப்படி பிள்ளைகள்? இப்ப எங்களுக்கு தசம் 625 இருக்கும்னு சொன்னா இவரை நாங்க 2 பிள்ளைகள் பெருக்கணும். ரைட், அப்ப 625 பிள்ளைகள் 2 பெருக்குன்னா 1250 வரும் இல்லையா? ரைட், இப்ப தசத்துக்கு பின்னுக்கு பிள்ளைகள் 3 இலக்கங்கள் இருக்கு. அப்ப 3 தானந்தள்ளி குத்து வச்ச பிள்ளைகள் 1 தசம் 250 வரும். ஓகே, இவரை நீங்க தசத்துக்கு பின்னுக்கு பிள்ளைகள் தசத்துக்கு பின்னுக்கு 0 0 ஆகும் வரைக்கும் பிள்ளைகள் பெருக்கணும். இப்ப தசத்துக்கு பின்னுக்கு 3 இலக்கம் இருக்குன்னா 3 0 ஆகும் வரைக்கும் பிள்ளைகள் நாங்க பெருக்கணும். ஓகே, சோ மீண்டும் நாங்க 2 பெருக்குவோம் பிள்ளைகள். கவனம், பெருக்குவது பிள்ளைகள் 250, 1250 அல்ல. ரைட், அப்ப 250 பிள்ளைகள் நீங்க 2 பெருக்கினால் உங்களுக்கு வரப்போற பெருமானம் பிள்ளைகள் 500. 3 தானந்தள்ளி குத்து வச்ச பிள்ளைகள் 0.500 வரும் இல்லையா? இப்ப நாங்க மீண்டும் அந்த 500 2 பெருக்கினால் எங்களுக்கு வரப்போற பெருமானம் பிள்ளைகள் 1000. 3 தானந்தள்ளி குத்து வச்ச பிள்ளைகள் 1.0. ரைட், இப்ப நீங்க மேல இருந்த பிள்ளைகள் கீழ் நோக்கி பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கான பைனரி நம்பர் என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. 12க்கு நாங்க பார்த்தோம் 1100 தசம். எங்கட பைனரி பிள்ளைகள் மேல இருந்து கீழ் நோக்கி பார்த்து எழுதினால் 101/2 வரும் பிள்ளைகள். இது முதலாவது ஸ்டெப். கிளியர்? சோ ஸ்டெப் நம்பர் 1 என்னென்ன பிள்ளைகள்? தரப்படுகின்ற இலக்கத்தை பைனரிக்கு மாத்துற. ரெண்டாவது ஸ்டெப் பிள்ளைகள் இதை நாங்க நார்மலைஸ் பண்ற பிள்ளைகள். இயல் பாக்குற நார்மலைஸ் பண்றேன்னு சொன்னா எங்கட சயின்டிபிக் ஃபார்முலா பிள்ளைகள் அங்க எழுதுறது, விஞ்ஞான முறையில பிள்ளைகள் அங்க எழுதுவது. ரைட், அதாவது இந்த நார்மலைஸ் பண்ற மெத்தட் எங்களுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? நார்மலைஸ் பண்ற பெருமானம் எப்பொழுதும் பிள்ளைகள் எங்களுக்கு முன்னுக்கு 1 வந்து தசம் வச்சு பிள்ளைகள் அங்கால மற்ற பெருமானம் வார மாதிரி எங்களுக்கு காணப்படும் பிள்ளைகள். எப்படி நாங்க எழுதுவதற்கு பேர் என்ன சொல்லுங்க? அங்கால 2 எண்ணாம இருக்கு. இப்படி நாங்க எழுதுறதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? நார்மலைஸ் ஃபார்ம் எழுதுவோம். ரைட், அப்ப எங்கட தசம புள்ளியை நீங்க பார்த்த பிள்ளைகள் தசம தானம் எங்களுக்கு பின்னுக்கு இருக்கு. இந்த தசம பிள்ளைகள் நாங்க முன்னுக்கு கொண்டு வரணும். 1 தசத்துக்கு பக்கத்துல நாங்க வைக்கணும் பிள்ளைகள். சோ ஸ்டெப் 2 நாங்க நார்மலைஸ் பண்ணி எழுதினால் இங்க பாருங்க, கஷ்டம் இல்லை எங்களுக்கு. ஸ்டெப் 2 பிள்ளைகள் நாங்க நார்மலைஸ் பண்ணி எழுதுவோம் பாருங்க, கஷ்டம் இல்ல. இப்ப இந்த தசமதான பிள்ளைகள் நாங்க முன்னுக்கு கொண்டு வரப்போறோம். அப்ப கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 தசம் வச்சு பிள்ளைகள் அங்கால பெருமானத்தை அப்படியே பார்த்து எழுதுங்க. 100 101 இல்லையா? 100 101.
கஷ்டமே இல்லை பிள்ளைகள். இந்த தசத்தை முன்னுக்கு கொண்டு வந்து வைங்க நீங்க. 1.100 101 வேற ரெண்டிண்ட எத்தனை பிட்ஸ் பிள்ளைகள் பின்னுக்கு மூவ் ஆகிருக்கு? இந்த தசமதானம் எத்தனை பிட்ஸ் நோக்கி வந்திருக்கு பாருங்க. ஒரு பிட் போயிருக்கும், 2 பிட் போயிருக்கும், 3 பிட் போயிருக்கும் இல்லையா? இப்ப 3 பிட்ஸ்கள் தசத்துக்கு பின் நோக்கி நகர்ந்திருக்கு. எனவே 2 3ஆம் அடுக்கு போட்டீங்கன்னா சரி. ஓகே, இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கான நியம வடிவம். இது கஷ்டமா? நோ பிள்ளைகள், கடிமிஸ் இல்லையா? இங்க பாருங்க, முதலாவது பைனரிக்கு மாத்தணும். ரெண்டாவது பிள்ளைகள், நாங்க நியம வடிவத்துக்கு மாத்துறதுக்காக, நார்மலைஸ் பண்றதுக்காக இந்த தசம பிள்ளைகள் நாங்க முன்னுக்கு கொண்டு வருது. ஸோ எங்களோட ஆன்சர் 1.1000101 வேற 2 to the power 3. எப்படி இந்த 2 3ஆம் அடுக்கு வந்த பிள்ளைகள்? எத்தனை பிட்ஸ்கள் முன்னோக்கி நகர்ந்திருக்கு தசம புள்ளி? 3 தானம். எனவே 2 3ஆம் அடுக்கு. ஓகே, இனி ஒண்ணும் இல்ல பிள்ளைகள், இனி பார்த்து எழுதுறதுதான். இந்த பாட் அப்ப எங்களுக்கு மெண்டிசா பாட். இதுதான் எங்களுக்கு பிள்ளைகள் அடுக்கு, ரைட்? அப்ப நாங்க படிச்சோம் பிள்ளைகள், இந்த எக்ஸ்போனண்டா நாங்க கணிக்கிறதுக்கு பிள்ளைகள் ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன? எக்ஸ்போனன்ட் சமன் நம்பர் பிள்ளைகள் 127 கூட்டணும். 127 எப்படி வந்தது சொல்லிட்டோம் பிள்ளைகள். சிங்கிள் ப்ரெசிஷன் நாங்க கூட்டணும் யாரோட? 127. நம்பர் என்பது 2 எத்தனையாம் அடுக்கு? 3. சோ 3ஓட பிள்ளைகள் 127 நாங்க கூட்டுவோம்னு சொன்னா 130 எங்களுக்கு வரப்போகுது இல்லையா? இப்ப 130க்கு பைனரி காணுவீங்களாக இருந்தா பிள்ளைகள் இதுதான் எங்களோட எக்ஸ்போனன்ட். எப்படி காணலாம்? 128ஓட பிள்ளைகள் 2 கூட்டினா 130 இல்லையா? இப்ப பாருங்க, ஷார்ட்கட்ல பாக்குறேன் பிள்ளைகள். 1 2 4 8 16 32 64 128. 128ஓட பிள்ளைகள் 2 கூட்டினா 130. இப்ப நாங்க பைனரி போட்ட பிள்ளைகள் 128 64 32 16 8 4 2 1 2 பிட் 4 பிட் 6 பிட் 8 பிட். ஓகே, வெரி சிம்பிள். இதை நாங்க ஃபுல்லா பார்த்ததுன்னா சரி பிள்ளைகள். எங்களுக்கு தந்த கேள்வி என்ன சொல்லுங்க? -12.625. மைனஸ் சைன் யார் பிள்ளைகள்? 1. ரெண்டாவது பிள்ளைகள் எக்ஸ்போனன்ட் அடுக்கு எங்க இருக்கு? எங்க இருக்கு பார்த்ததுங்க. 128 64 32 16 8 4 2 1 2 பிட் 4 பிட் 6 பிட் 8 பிட். மெண்டிசா யார் பிள்ளைகள்? மெண்டிசா என்பது இங்க உள்ள பெருமானம் பிள்ளைகள். நாங்க ஸ்டாண்டர்டுக்கு மாத்தினம் பாருங்க. அந்த நியமத்துல தசத்துக்கும் அந்த அடுக்குக்கும் இடையில வர பெருமானம் 100 101. ஸோ 100 101. பட் நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள், இது மொத்தம் 23 பிட்ஸ் இல்லையா? எனவே 23 பிட்ஸ் ஆகும் வரைக்கும் நாங்க அங்கால 0 வார்ல பிள்ளைகள் ஃபீல் பண்ணணும். 6 பிட் இருக்கு, தென் 7 பிட் 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இதுதான் பிள்ளைகள் IEEE சிங்கிள் ப்ரெசிஷன் செய்யற மெத்தட். இது கஷ்டமா எங்களுக்கு? கஷ்டமா பிள்ளைகள்? ஒண்ணும் இல்ல பாருங்க. நாங்க முதலாவது பைனரிக்கு எழுதணும். ரெண்டாவது பிள்ளைகள் தசம புள்ளியை முன்னுக்கு கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணணும். மூணாவது பிள்ளைகள் நாங்க எக்ஸ்போனண்டா காணணும். அது எப்படி காண்ற? எத்தனை அடுக்கோ பிள்ளைகள் அந்த பெருமானத்தை 127 கூட்டி வார விடைக்கான பைனரி எடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு எக்ஸ்போனன்ட். ஓகே, ரைட்? இப்ப நாங்க பிள்ளைகள் இன்னும் ஒரு 2 பெருமானம் செஞ்சு பார்ப்போம். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு பிள்ளைகள் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிள்ளைகள் ஆன்சரோட செக் பண்ணுங்களாம். ரைட். ஓகே, நாங்க போடுவோம் பாருங்க. லைக் எங்களுக்கு பிள்ளைகள் 62 இல்லாட்டி பிளஸ் பிள்ளைகள் எங்களுக்கு நாங்க 10.75 போட்டா ரைட். முதலாவது ஸ்டெப் என்ன பிள்ளைகள்? பைனரிக்கு மாத்துற. 10 நாங்க எப்படி பைனரிக்கு மாத்தலாம்? ஷார்ட்கட் பிள்ளைகள் 8ஓட 2 கூட்டினா 10. 8 4 2 1 போட்டு பாருங்க. அப்ப 1 2 4 8 பிள்ளைகள் 8 2 எத்தனை? 10 தசம். இப்ப தசம் 7 எப்படி காண்றோம் நாங்க? தசம் 7 பிள்ளைகள் இதை நாங்க 2ஆல பெருக்கணும். பெருக்கினால் 150. தசத்துக்கு பின்னுக்கு 2 இலக்கம் இருக்க பிள்ளைகள் 2 இலக்கம் தள்ளி குத்து வச்சோம்னா 1.50. தசத்துக்கு பின்னுக்கு 0 ஆகும் வரைக்கும் மீண்டும் மீண்டும் பெருக்கணும். 50 2ஆல பெருக்கணும் பிள்ளைகள் 100. இப்ப 2 தானம் தள்ளி குத்து வச்ச பிள்ளைகள் 1.0. தசத்துக்கு அங்கால 0 வந்துட்டு பிள்ளைகள் ஸ்டாப் பண்ணிட்டு மேலிருந்து கீழ் நோக்கி பார்த்தோம். சோ 10 10 தசம் 1 1 அடி 2 என்பது எங்களோட பைனரி. ஓகே, ரெண்டாவது பிள்ளைகள் நாங்க நார்மலைஸ் பண்ண போறோம். எப்படி நார்மலைஸ் பண்ற? இந்த தசம புள்ளியை முன்னுக்கு கொண்டு வர. சொல்லுங்க பிள்ளைகள், 1 தசம் வைக்கிறேன். 1க்கு பக்கத்துல யார் வைங்க பிள்ளைகள்? தசம். கண்டிப்பா 1 தசம்னா ஸ்டார்ட் ஆகணும். சோ 1 பாயிண்ட் அங்கால பாத்துறது பிள்ளைகள் 0 1 0 1 1 0 1 0 1 1
தர ரெண்டின் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? எத்தனை பிட்ஸ் மூவ் ஆயிருக்கு பாருங்க. இங்கேயும் எங்களுக்கு 3 பிட்ஸ் தான் நகருது. அப்ப இதை கொண்டு பிள்ளைகள் நாங்க எக்ஸ்போனன்ட் காண முடியுமா இல்லையா? 3ஓட ஏன் 3 இங்க அடுக்கு எங்களுக்கு 3 3ஓட 127 கூட்டுவோம் பிள்ளைகள் 130. இப்ப 130க்கு நாங்க பைனரி கண்டோம்னா சரி எப்படி வரப்போது? 128 64 32 16 8 4 2 1 2 பிட் 4 பிட் 6 பிட் 8 பிட். இனிமேல் பிள்ளைகள் நாங்க அழகா பார்த்ததுன்னா சரி கேட்டகரி பிளஸ் நம்பர் இல்லையா? அப்ப சைன் பிட் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? சைன் எங்களுக்கு 0. தென் எங்களுக்கு பிள்ளைகள் எக்ஸ்போனன்ட் அடுக்கு அதுதான் நான் கண்டு வச்சிருக்கேன். சொல்லுங்க என்ன வரப்போது? 128 64 32 16 8 4 2 1 2 பிட் 4 பிட் 6 பிட் 8 பிட். மைண்டிஸா யார் பிள்ளைகள்? மைண்டிஸா என்பது நாங்க நியமத்துக்கு மாத்தின பிறகு அந்த தசத்துக்கும் இந்த அடுக்குக்கும் இடையில வார பெருமானம் தான் மைண்டிஸா. யார் பிள்ளைகள்? 0 1 0 1 1 இருக்கு பாருங்க. ரைட் 0 1 0 1 1 பாருங்க 0 1 0 1 1. இப்ப உங்களுக்கு 2 நாள் 5 பிட்ஸ்கள் இருக்கு பிள்ளைகள். 23 பிட்ஸ் ஆகும் வரைக்கும் 0 வச்சுக்கணும். 5 பிட் 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே தென் 16 17 18 19 20 21 22 23. ரைட் வெரி சிம்பிள் பிள்ளைகள். இது கஷ்டமாடா எங்களுக்கு. இதுல ஒண்ணும் இல்லை பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பைனரிக்கு மாத்துற தசம புள்ளியை முன்னு கொண்டு வந்து நார்மலைஸ் பண்றேன். தென் அடுக்க பிள்ளைகள் 127 கூட்டி எடுத்தோம்னா எக்ஸ்போனன்ட். இனி அங்கே பார்த்து பிள்ளை எழுதி விட்டோம்னா சரி பிள்ளைகள். இது கஷ்டமோ? ரைட். இப்ப இன்னொரு வினா ஒன்று செஞ்சு பார்ப்போம் பிள்ளைகள். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் எங்களுக்கு 62 -62 தசம் 3125. ஓகே இப்போ இந்த வீடியோ பிள்ளைகள் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இப்ப செய்யுங்க பிள்ளைகள். நீங்க செஞ்சு முடிச்சுட்டு தென் வீடியோ பிளே பண்ணி பாருங்க. நான் செஞ்சதும் நீங்க செஞ்சதும் ஒன்றான்னு சொல்லி. ஓகே சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க செக் பண்ணுவோமா? முதலாவது ஸ்டெப் என்ன பெண்? பைனரிக்கு மாத்துற. இங்க பாருங்க பெண், பைனரிக்கு மாத்துறது கடும் ஈஸி. எப்படி மாத்துற? நாங்க ஷார்ட்கட் 1 2 4 8 16 32 64 வரும் இல்லையா? இங்க பாருங்கடா, இந்த பீட் எங்களுக்கு 1 பிள்ளைகள். அடுத்த டிஜிட் எங்களுக்கு எத்தனை? 2. அடுத்த எங்களுக்கு 4 பிள்ளைகள். இவங்க 2 பேரையும் கூட்டின யார் வரணும்? 3 வரும். அடுத்த எங்களுக்கு 8 பிள்ளைகள். இது 3ஐயும் கூட்டின யார் வரும்? 7 வரும். அதே போல இவர் எங்களுக்கு 16 பிள்ளைகள். இவரை கூட்டின என்ன வரும்? 15 வரும். இப்படித்தான் எங்களுக்கு ஓர்டர் போற பெண். 62 நீங்க சொல்லுங்க. இவர் 64 இவ்வளோத்தையும் கூட்டின யார் வரும் எங்களுக்கு? 63. அப்ப 63ல 1 கழிச்ச பிள்ளைகள் 62. சிம்பிள். அப்ப சொல்லுங்க பைனரி என்ன வரப்ப எங்களுக்கு? 32 16 8 4 2 1க்கு வராது இல்லையா? இங்க பாருங்க 1 2 4 8 16 32 32 16 48 48 மட்டும் 56 56 4 60 62 எத்தனை பிள்ளைகள்? 62. ஓகே இங்க பாருங்க அழகா போட்டு பாருங்க பிள்ளைகள். 1 2 4 8 16 32 32 16 48 48 மட்டும் 56 56 4 60 62 எத்தனை? 62. இப்ப தசம் 3 1 2 இல்லையா? அப்ப நாங்க 3 1 2 காணுவோம் என்ன பெருமானம் வரும் என்று சொல்லி. ரைட் இங்க பாருங்க தசம் 3 1 2 5. இப்ப நாங்க 2ஆல பெருக்க போறோம் பிள்ளைகள். 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 6250. 4 தானம் இருக்கு பிள்ளைகள். 4 தானம் தள்ளி குத்து வச்சோம்னா 0.6250 வரும். இவரை நாங்க மீண்டும் 2ஆல பெருக்கினோம் பிள்ளைகள். வரப்போற பெருமானம் என்ன? 12500 என்று வரும் பிள்ளைகள். 4 தானம் தள்ளி குத்து வச்சா எங்களுக்கு 1.2500 என்று வரும். ஓகேயா? இப்ப பிள்ளைகள் நாங்க 2500 மீண்டும் 2ஆல பெருக்குவோம் சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு 5000 வரப்போதுரா. ரைட் 4 தானம் தள்ளி குத்து வச்ச பிள்ளைகள் 0.5000. இப்ப தசத்துக்கு அங்கால 0 வந்துட்டா இல்லை. அப்ப மீண்டும் 2ஆல பெருக்குங்கோ. பெருக்குனா பிள்ளைகள் வார பெருமானம் எங்களுக்கு 10,000 இல்லையா? 4 தானம் தள்ளி குத்து வச்ச பிள்ளைகள் தசத்துக்கு அங்கால 0 வந்துட்டு. இப்ப மேலிருந்த பிள்ளைகள் கீழ் நோக்கி பார்த்தது நாள் 0101 என்று வரப்போ பாருங்க. 0101 பேசின பிள்ளைகள் 2. ஓகே பாருங்க 3125 2ஆல பெருக்குன்னா 6250. மீண்டும் நீங்க 2ஆல பெருக்கும் பிள்ளைகள் 12500. மீண்டும் 2ஆல பெருக்கின பிள்ளைகள் 2500. 2ஆல பெருக்கினால் யாருங்களுக்கு? 5000. இப்ப அவர் 2ஆல பெருக்கின பிள்ளைகள் 10,000. இப்ப நீங்க மேல் இருந்த பிள்ளைகள் கீழ் நோக்கி பார்த்தது நீங்க சரி இது ஒன்றுமே இல்லை. அடுத்த ஸ்டெப் பிள்ளைகள் நாங்க நியமத்துக்கு மாத்தணும். நியமம் மாத்தணும் என்ற பிள்ளைகள் தசம புள்ளியை முன்னுக்கு கொண்டு வரணும். அப்படி என்றால் சொல்லுங்க என்ன வரப்போது? 1 தசம்
அப்படியே பார்த்தாலுங்க 1 1 1 1 0 0 1 0 1 தர ரெண்டின் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள் தசம புள்ளி 3க்கு எத்தனை பிட் வந்திருக்கு 1 2 3 4 5 சோ ரெண்டின் அஞ்சாம் அடுக்கு ஓகே கிளியர் வெரி சிம்பிள் பிள்ளைகள் ஒரு டிஜிட் 2 3 4 5 5 புள்ளி முன்னோக்கி நகர்ந்திருக்கு பிள்ளைகள் சோ 2 to the power 5 பாருங்க 1 தசம் 4 4 1 புள்ளிகள் 2 0 1 0 1 எஸ் இப்ப நாங்க அடுக்க காணலாம் இல்லையா எக்ஸ்போனன்ட் எப்படி காண்ற இ சமன் சொல்லுங்க பிள்ளைகள் இங்க 5ஆம் நம்பரோட பிகாஸ் 5ஆம் அடுக்கு இல்லையா 5 சக 127 பிள்ளைகள் கூட்டினா வாரது எத்தனைங்களுக்கு 132 128ஓட 4 கூட்டினா பிள்ளைகள் 132 வரும் அப்ப அடுக்கு எங்களுக்கு என்ன 128 64 32 16 8 4 2 1 128 4 பிள்ளைகள் 132 2 பிட் 4 பிட் 6 பிட் 8 பிட் இது எங்களுக்கு யாருடா எக்ஸ்போனன்ட் இதை நீங்க ஃபுல்லா பிள்ளைகள் பார்த்து எழுதுனீங்கன்னா சரி இதுல கஷ்டம் இல்லை ஓகே எழுதுவோமா சோ எங்கட ஆன்சர் என்ன வரும் பிள்ளைகள் கெஸ் பண்ணுங்க ஆன்சர் என்ன வரும் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மைனஸ்ங்கிறதால சைன் பிட் பிள்ளைகள் 1 ரெண்டாவது பிள்ளைகள் அடுக்கு நாங்க நான் கண்டிருக்கோம் இல்லையா 132 சோ 128 64 32 16 8 4 2 1 3 பிட் 3 பிட் 6 பிட் 2 8 பிட் ரைட் அடுத்த பிள்ளைகள் எங்களுக்கு மெண்டிசா பகுதி மெண்டிசா பிள்ளைகள் இந்த தசமத்துக்கும் அடுக்குக்கும் இடையில வர பெருமானம் என்ன வந்திருக்கு சொல்லுங்க 4 தரம் உண்டு ரைட் 4 தரம் உண்டு 0 0 1 0 1 செக் பண்ணுங்க 4 தரம் உண்டு பிள்ளைகள் தென் 0 0 1 0 1 ரைட் 2 பிட் 4 பிட் 6 பிட் 8 பிட் 9 பிட் பிள்ளைகள் 4 4 8 1 9 அங்கால 23 பிட் ஆகும் வரைக்கும் சேருங்க ரைட் ஸோ எங்களுக்கு 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 10 12 14 16 18 23 23 ஓகே சிம்பிள் விஷயம் பிள்ளைகள் இது கஷ்டமே இல்லை இல்லையா ரைட் தென் இன்னொரு கொஸ்டின் தான் பிள்ளைகள் குயிக்கன்னு செய்யுங்க இதை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போமா -17 தசம் -17 தசம் 5 ஓகே -17 தசம் 5 ஸ்டாப் பண்ணிட்டு பிள்ளைகள் செஞ்சு போட்டு ரெண்டு படியே செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பைனரிக்கு மாற்றணும் பிள்ளைகள் 17 16ஓட 1 கூட்டணும்டா சரி இல்லையா இப்போ பைனரிக்கு நாங்கள் மாற்றினால் 16 8 4 2 1 1 2 4 8 16 16 3 எத்தனை பிள்ளைகள் 17 தசம் 5 நாங்கள் 1 வந்துச்சுன்னா சரி பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு 0.5ஓட பிள்ளைகள் நாங்கள் 2ஆல பெருக்குனா பிள்ளைகள் 10 ஒரு தானம் தள்ளி குத்து வச்சோம்னா பிள்ளைகள் 0 ரைட் இப்போ தசம புள்ளியை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தா நியமத்துக்கு மாறும் பிள்ளைகள் சயின்டிபிக் ஃபார்முக்கு மாறும் அப்படின்னா எப்படி வரப்போகுது எங்களுக்கு 1 தசம் 1 தசம் அங்கே அப்படியே பார்த்து எழுதுங்க 0 0 0 1 1 தர ரெண்டின் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள் எத்தனை புள்ளி முன்னுக்கு நகர்ந்திருக்கு பாருங்க 1 2 3 4 அப்ப ரெண்டின் 4ஆம் அடுக்கு ஓகே 1 தசம் 3 0 1 1 தர ரெண்டின் 4ஆம் அடுக்கு இப்ப நாங்க எக்ஸ்போனண்ட கணிக்கலாம் பிள்ளைகள் எப்படி 4ஓட 127 கூட்டினோம்டா பிள்ளைகள் 131 இப்ப 131க்கு பைனரி கண்ணம்டா அதுதான் எக்ஸ்போனண்ட் 128ஓட 3 கூட்டினா பிள்ளைகள் 131 பைனரிக்கு மாத்தி பாருங்க ஸோ 128 64 32 16 8 4 2 1 ஓகே 3 தென் 128 மொத்தம் எத்தனை பிள்ளைகள் 131 2 4 6 8 பிட் ரைட் இப்போ நாங்க அங்கால பெருமானம் பார்த்ததுன்னா சரி ஸோ மைனஸ்ங்கிறதால சைன் எங்களுக்கு 1 எக்ஸ்போனண்ட் அடுக்கு இங்க இருக்கு பிள்ளைகள் 128 சொல்லுங்க என்ன வரப்போது எங்களுக்கு 128 64 32 16 8 4 2 1 2 4 6 8 பிட் அங்கால எக்ஸ்போனண்ட் என்பது பிள்ளைகள் எங்களுக்கு நாங்க என்ன போட்டாச்சு மெண்டிசா என்பது பிள்ளைகள் இந்த பகுதி என்ன வரப்போது 0 0 0 1 1 இப்போ நாங்க 23 பிட் ஆகும் வரைக்கும் பிள்ளைகள் 0வால ஃபில் ஆகும் ரைட் ஃபில் பண்ணினால் 5 பிட் இருக்கு 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 சிம்பிள் ஓகே உங்களோட விட சரியா வந்திருக்கான பிள்ளைகள் செக் பண்ணுங்க தென் இன்னும் ஒரு டைப் ஆஃப் பிள்ளைகள் ஒருவேளை எங்களுக்கு இப்படி வந்தால் அதாவது தசமதானம் பிள்ளைகள் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு நம்பர் இல்லாம வெறுமனே தசமதானம் மட்டும் வந்தால் எப்படி வரும் என்று பார்ப்போம் ரைட்
கவனிங்க பிள்ளைகள் நாங்க பார்க்கலாம். ஒருவேளை எங்களுக்கு இப்படி ஒரு வினா வருது பிள்ளைகள். தசம் 312 முன்னுக்கு எதுவுமே இல்லை, 0 மட்டும் தான் இருக்கு. ஓகே, 0.3125 இப்படி வந்தா இதை நாங்க எப்படி மாத்துற? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது ஸ்டெப் என்ன? பைனரிக்கு மாத்துற. பைனரிக்கு மாத்துவோமே. ரைட், சொல்லுங்க. தசம் 312 மாத்துவோம் பிள்ளைகள். தசம் 312 ரெண்டால பெருக்குவோம் என்றால் 6250 பிள்ளைகள். 4 தானம் தள்ளி குத்து வச்சோம்னா 0. இப்ப பிள்ளைகள் 6250 மீண்டும் ரெண்டால பெருக்குனா பிள்ளைகள் 12500. 4 தான் தள்ளி குத்து வச்ச பிள்ளைகள் 1 பாயிண்ட். இப்ப தசத்துக்கு பின்னுக்கு வந்தா 2500 மீண்டும் நாங்க பெருக்குனா பிள்ளைகள் 5000 என்று வரப்போது. ஸோ 0.5000. இப்ப 5000 மீண்டும் நாங்க ரெண்டால பெருக்குனா பிள்ளைகள் 10,000 என்று வரப்போதுரா. குத்து வச்ச பிள்ளைகள் 1.0 என்று வரும். அப்படியே மேலிருந்து கீழ் நோக்கி பார்த்ததுன்னா 0101 என்பது பைனரி எஸ் நோவா. ஸோ 0.0101 பேஸ் 2 என்பது பிள்ளைகள் இதற்கான பைனரி. கிளியர்? நாங்க என்ன படிச்சிருக்கோம்? நியம வடிவம் என்பது பிள்ளைகள் 1 தசமாகும் வரைக்கும் நாங்க கொண்டு வரது தசம புள்ளிய. பிகாஸ் எங்களுக்கு எப்பொழுதும் பிள்ளைகள் நியமம் என்பது 1 பாயிண்ட் என்று சொல்லித்தான் பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தசமம் எங்களுக்கு பிள்ளைகள் இங்க முன்னுக்கு இருக்கு. அப்ப இந்த தசமத்தை பிள்ளைகள் நாங்க உண்டாக்கணும்னா இங்கால பக்கம் நோக்கி பிள்ளைகள் நாங்க மூவ் பண்ணணும். வளமையா நாங்க இங்கால பக்கம் நோக்கி மூவ் பண்ண, இப்ப நாங்க இங்கால பக்கம் நோக்கி மூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் பிள்ளைகள். ஏன்னா முன்னோக்கி எங்களுக்கு பெருமானம் இல்லையே, அதனால. சோ நாங்க மூவ் பண்ணா இங்க பாருங்க, இதை நாங்க இங்கால மூவ் பண்றோம் பிள்ளைகள். சோ 1 பாயிண்ட் தசத்துக்கு பின்னுக்கு என்ன இருக்கு? 01 தர ரெண்டு எத்தனையாம் அடுக்க பெண்? 2 பிட் இங்கால டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகுது. எனவே 2 to the power -2 என்று வரும் பிள்ளைகள். ஓகேவா? கிளியர்? பாருங்க, ஏன்னா நாங்க மற்ற பக்கம் நோக்கி பிள்ளைகள் மூவ் பண்ணல, மாறி மூவ் பண்றோம் இல்லையா? இப்ப மாறி மூவ் பண்ணி ஸ்டாண்டர்டுக்கு மாத்திரம் எப்படி இருப்ப பிள்ளைகள்? இந்த தசம புள்ளி எங்களுக்கு முன்னுக்கு இருக்கு பிள்ளைகள். தசம புள்ளி எங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. இவரை நாங்க ஒரு பிட் மூவ் பண்றோம், இன்னொரு பிட் மூவ் பண்றோம், மாறித்தானே மூவ் பண்றோம். சோ 1.01 தர ரெண்டு எத்தனை பிட் மூவ் ஆயிருக்கு? 2 பிட். அப்ப 2 -2. ஓகே, கிளியர்? சரிதான். இப்ப எங்களுக்கு பைனரி மாத்தினா சரி, எங்களுக்கு ஸ்டாண்டர்டுக்கு மாத்தினா இதுல ஒண்ணும் இல்லை இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளைகள் எக்ஸ்போனண்ட காணுவோம். எக்ஸ்போனண்ட் எப்படி காண்ற? -10 பிள்ளைகள் எங்கட அடுக்கு பிளஸ் 127. 127ஓட -2 கூட்டினா பிள்ளைகள் 125. இப்ப 125க்கு பைனரியை கண்டோம்னா சரி எப்படி காண்ற? 1 2 4 8 16 32 64 128. ரைட். 128 இவரண்ட பிள்ளைகள் இவ்வளோத்தையும் கூட்டினா 127 வரும் இல்லையா? அதுல ரெண்ட கழிச்சா சரி. 64 32 96 96 16 பிள்ளைகள் 112 120 124 மூணு எத்தனை? 125. அப்ப ரெண்டுக்கு 6 பிள்ளைகள் 0. ஓகே, சிம்பிள். இவ்வளவு 127 ரெண்டு கழிங்க. தென் முன்னுக்கு 6 பிள்ளைகள் 0. 8 பிட்லாம் எழுதணும், அதுக்காக இந்த 8 பிட் சப்போர்ட் இருக்கும். ரைட், டன். இனி நாங்க பிள்ளைகள் எங்கட பெருமானத்தை பார்த்ததுன்னா சரி இல்லையா? அப்ப என்னென்று வரப்போது? ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் எங்களுக்கு முன்னுக்கு வந்து 0 இருக்கு. 0 சொன்னா பிள்ளைகளுக்கு பிளஸ் நம்பர் மைனஸ் எதுவும் நான் தரல. எனவே சைன் பிட்டிங்க 6 பிள்ளைகள் 0 நேர் இலக்கம் என்பதனால. தென் எக்ஸ்போனன்ட் பிள்ளைகள் நான் கண்டிருக்கேன் பாருங்க. 0 1 1 1 1 1 0 1. கிளியர்? 0 1 1 1 1 1 0 1. தென் எங்களுக்கு பிள்ளைகள் அங்கே மென்டிசா பெருமானம் அதிகார பிள்ளைகள் இந்த இருக்கு 0 1 0 1. அங்கே 23 பிட்ஸ் ஆகும் வரைக்கும் பிள்ளைகள் 0வால ஃபில் பண்ணணும். ரைட். ஸோ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஓகே, சிம்பிள். அதே மாதிரி தன்னப்பன் ஒன்றுமே இல்லை. இங்க என்ன மாற்றம் என்று சொன்னா தசம் 312 இருக்கு, முன்னுக்கு எந்த பெருமானமும் இல்லை. அப்ப நாங்க ஒன்று தசத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் பிள்ளைகள். ஸோ ஃபிளாட்டை வந்து நாங்க இந்த பாயிண்ட் பிள்ளைகள் இங்கால டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும். அப்ப இங்கால டைரக்ஷன்ல நாங்க மூவ் பண்றோம்னு சொன்னா எங்களுக்கு மைனஸ்ல போகும் இல்லையா? ரைட். என்ன ரிவர்ஸ்ல எப்படி போகுது? இப்போ மூவிங் எங்களுக்கு ரிவர்ஸ்ல போறதால 1 தசம் எத்தனை பிட் வந்திருக்கு? 2 பிட். ஸோ 1 தசம் 0 தர 2 -2. ஓகே, எக்ஸ்போனன்ட் எப்படி காண்ற? இந்த எண்ணாம் எடுக்க பிள்ளைகள் 127 பயஸோட கூட்டணும். என்ன எங்களுக்கு -10 அப்ப -10ஓட 127 கூட்டினா 125. இவர் தான் எங்களுக்கு எக்ஸ்போனன்ட். அதுக்கான பைனரி இங்க இருக்கு. சைன் எங்களுக்கு பிள்ளைகள் 0 பிகாஸ் இது எங்களுக்கு பிளஸ் நம்பர். ஒரு மைனஸ் வரமெண்டா 1 இருக்கும். எங்களுக்கு பிள்ளைகள் எக்ஸ்போனன்ட் வந்து இங்க இருக்கு 8 பிட். எங்களுக்கு மேண்டிசா பிள்ளைகள் இந்த 2 பிட். ஸோ இவரை நாங்க 23 பிட்ல எழுதுறோம்டா
எங்களுக்கு மெண்டிசா பகுதி பிள்ளைகள் கிடைக்கும். ரைட். இதே தர எங்களுக்கு டபுள் ப்ரிசிஷன் காண சொன்னாடா ஒண்ணும் இல்லை பிள்ளைகள். இதே டெக்னிக் தான் நாங்க செய்ய போறோம் பிள்ளைகள். கஷ்டம் இல்லை. எங்களுக்கு டெக்னிக் என்ன பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு சைன், தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளைகள் எக்ஸ்போனன்ட், அடுத்து எங்களுக்கு யாரு மெண்டிசா. டபுள் ப்ரிசிஷன்ல சைனுக்கு ஒரு பீட், எக்ஸ்போனன்ட் 11 பீட், மெண்டிசா எங்களுக்கு பிள்ளைகள் 52 பிட்ஸ். அப்ப நாங்க பெருமானம் எழுதிட்டு 52 பிட் ஆகும் வரைக்கும் 0வால ஃபில் பண்ணணும். ஆனா எக்ஸ்போனன்ட்ல பிள்ளைகள் ஒரு மாற்றம் இருக்கும். நாங்க இங்க 127ஓட கூட்டுற மாதிரி இங்க நாங்க 1023ஓட கூட்டணும். ஏனண்டா பெண் நாங்க சமன்பாடு என்ன படிச்சோம்? 2 n -1 -1 இல்லையா? 2 எண்ணங்களுக்கு 11 சய 1 சய 1 பிள்ளைகள் 2 10 சய 1 1023. கிளியர்? சோ 1023ஓட பிள்ளைகள் நாங்க கூட்ட வேண்டி இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்போனன்ட் பிள்ளைகள் 11 பிட்ஸ். அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை பிள்ளைகள். கடும் சிம்பிளான பார்ட். எதுவும் டவுட்ஸ் இருக்குமெண்டா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க ஒவ்வொரு வீக்கும் பிள்ளைகளையும் அப்டேட் பண்ணுவேன் வீடியோ. உங்களோட இந்த கடினமான பகுதிகள் இருக்குல்ல, சில முக்கியமான பகுதிகள் நீங்க கடினம் என்று நினைக்கிற பகுதி பிள்ளைகள் எதுவும் உங்களுக்கு கடினம் இல்லை. அப்ப அந்த பகுதியில இருந்த பிள்ளைகள் நான் வீடியோ வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். ரிவிஷனும் இனி ஃப்ரீயா பிள்ளைகள் சில ஃப்ரீ ரிவிஷன் கூட நாங்க பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள் ஆன்லைன்ல. அதையும் நான் அப்டேட் பண்ணுவேன். இப்போ 24/5க்கு பிள்ளைகள் 26க்கு எல்லாம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. 26 பேஜுக்கு பிள்ளைகள் 5 பேஜுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பிள்ளைகள் ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 27க்கு பிள்ளைகள் நெக்ஸ்ட் வீக் இருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்றவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. இதுல எதுவும் டவுட் இருக்குமெண்டா பிள்ளைகள் சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிள்ளைகள். மற்றாக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த IEEE மெத்தட் வந்தே இல்லை பிள்ளைகள் ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஃபியூச்சர்ல வரலாம், கண்டிப்பா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். தென் உங்களோட ப்ரொவின்ஷியல் எக்ஸாமுக்கு பிள்ளைகள் பயங்கர மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஒருக்கா செஞ்சு பாருங்க. எதுவும் டவுட் இருக்குமெண்டா பிள்ளைகள் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரைட். தேங்க்யூ.